சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள காமராஜர் சாலையில் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். फोटो सेक्शन बोलो सर, फोटो सेक्शन தற்பொழுது காமராஜர் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன என்பதை விவரிப்பதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் டேனியல். அவரிடம் பேசலாம். டேனியல், இப்ப அந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்துல செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்ன? நிச்சயமாக இந்தியாவின் 73வது சுதந்திர தினம் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதையொட்டி இன்று தலைமைச் செயலகம் எதிரே இருக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகையை முன்னிட்டு போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் 10, 13 ஆகிய தேதிகளிலும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதையொட்டி 3 நாட்களுக்கு காமராஜர் சாலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உழைப்பாளர் சிலையிலிருந்து போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதி வரை உள்ள ராஜாஜி மற்றும் கொடிமர சாலைகளில் வாகன போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி செல்லும் வாகனங்கள் வாலாஜா சாலை, முத்துசாமி சாலை, வடக்கு கோட்டை பக்க சாலை வழியாக சென்றடையலாம். பாரிமுனையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக காமராஜர் சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள் வடக்கு கோட்டை பக்க சாலை வழியாகவும் முத்துசாமி சாலை, அண்ணா சாலை, வாலாஜா சாலை ஆகிய வழிகளில் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையிலிருந்து கொடிமர சாலை வழியாக செல்லும் பாரிமுனை நோக்கி செல்லும் வாகனங்கள் முத்துசாமி சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம் வழியாக செல்லலாம் எனவும், முத்துசாமி சாலையிலிருந்து கொடிமர சாலை வழியாக காமராஜர் சாலை செல்லும் வாகனங்கள் அண்ணா சாலை, வாலாஜா சாலை வழியாக செல்லலாம் எனவும் காவல்துறையினரால் நேற்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்றைய அணிவகுப்பிலே பாதுகாப்பு அணிவகுப்பிலே தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, ஆயுதப்படை, நீலகிரி காவல்படை, தமிழ்நாடு காவல்துறை இசைக்குழு, காவல்துறையின் குதிரைப்படை உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த வீரர்கள் இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் தலைமையிலே இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. வருகின்ற 15ஆம் தேதி முதலமைச்சர் இந்த பாதுகாப்பு மற்றும் மரியாதையை ஏற்றுக்கொண்டு பல்துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்.